வெல்கம் டு அரிஸ் கோம் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் 1 கப் தேங்காய் இருக்கா, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு அடிப்பொலியாக இருக்கும், குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதை செய்யறதுக்கு நம்ம கால் கடுக்க நிற்க தேவையில்லை, கிச்சனில் 10 நிமிஷம் போதும் பக்காவாக ரெடி ஆயிரும். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுட்டு 2 கை அளவுக்கு தேங்காய் துருவல் நான் சேர்த்திருக்கேன். 2 கை அளவுக்கு சேர்த்துனிங்கன்னா அப்போ 1 கப் அளவுக்கு வரும். நீங்கள் வந்து மெஷர்மெண்ட்டில் எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது கூட பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி மாவு, அரிசி மாவோட ஒரு ஏலக்காய், இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க. எந்த அளவுக்கு இதை வந்து நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிருங்க. ரொம்ப வந்து கொரகொரப்பாக இருக்கக்கூடாது, அதை மட்டும் பார்த்துக்குங்க. ஓரளவுக்கு நைஸாக நம்ம இப்போ அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிட்டேன். இன்னும் கொஞ்சம் லைட்டாக நான் அரைச்சி எடுத்துக்கிருவேன். இந்த பக்கமும் வந்து பத்தாது, இன்னும் கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கிறலாம். இப்போ அது ஒரு பக்கம் அரைச்சி எடுத்து வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட சர்க்கரை எடுத்து இந்த மாதிரி லிக்விடு மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. செஞ்சு தண்ணி எதுவும் சேர்க்காமல் இந்த லிக்விடை செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து எந்த ஒரு ஃபுட் கலரும் சேர்க்க மாட்டோம், இருந்தாலும் இந்த மாதிரி சேர்த்து செய்கிறப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு தேன் கலரில் இருக்கணும் இந்த லிக்விடு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் விட்டுட்டு நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 2 வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க லிக்விடை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் அடுப்பை, முக்கியமான விஷயம் என்னென்னா அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே கடைசியில் இறக்குற வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அதுதான் ரொம்ப நல்லது. ஏன்னா தேங்காய்ங்கிறதுனால அடி பிடிச்சிரும். இல்லைன்னா அடிகனமான பாத்திரத்தில் இதை கண்டிப்பாக செய்யுங்க. இப்போ பார்த்திங்கன்னா தேங்காய் நல்லா சேர்ந்து நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு. அந்த லிக்விட்லாம் சேர்ந்து நல்லா தண்ணியாக இருக்குது. இந்த தண்ணி நல்லா வற்றி இஞ்சி வரணும். அந்த கண்டென்சியில் நம்ம இப்போ கரெக்டான பக்குவமாக இருக்கும். இது கூட பார்த்திங்கன்னா நெய் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். தேங்காய்ங்கிறனால கொஞ்சம் ஒரு சில பேர்த்துக்கு நெஞ்சு கரைக்கலாம். அதனால் நெய் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஆப்ஷன் தான், உங்கள் விருப்பம்தான். பாருங்கள், இந்த அளவுக்கு இது வந்து நல்லா கொதிச்சு வருது. அந்த கொதிச்சு வர்றப்பயே பார்த்திங்கன்னா தேங்காயோட பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்லா வெந்து வர மாதிரி ஒரு வாசனை வரும். அந்த பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறம் கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க. இன்னுமே வந்து ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டிகிட்டே இருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு திரண்டு வரும். கடாயில் இந்த மாதிரி ஒட்டாமல் வரும். தேங்காய் எந்த அளவுக்கு வதங்கி வருதோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு வந்து அல்டிமேட்டாக இருக்குங்க. இதை செய்யறதுக்கு என்னமோ 10 நிமிஷம்தான். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. டக்குன்னு ஈவினிங் ஸ்நாக்ஸ் கேட்டாலுமே, ஸ்வீட் ரெசிபி கேட்டாலுமே உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவே இருக்கும். 1 கப் தேங்காய் துருவல் இருந்தால் 10 நிமிஷத்தில் ஸ்வீட் வந்து ரெடி ஆயிரும். பாருங்கள் எந்த அளவுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு. கடாயில் ஒட்டாமல் இந்த சைடும் அந்த சைடு பெரட்டி விட்டால் கடாயில் ஒட்டாமல் இருக்கணும். அதான் கரெக்டான இதுக்கு பக்குவம். அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. பாருங்கள், எந்த அளவுக்கு சொல்லிட்டு விட்டாலுமே ஒட்டலை பாருங்கள். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. இந்த ஒரு ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சூப்பரான ரெசிபி. 10 நிமிஷத்தில் 1 கப் தேங்காய் துருவல் இருந்தால் ஸ்வீட் ரெடிங்க.